பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட இந்த டெய்லி டெலின்ஸ் மூலிமா கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க தேவனுக்கு கொடுத்த இந்த வாய்ப்புக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இதை பார்க்குற உங்கள் அனைவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் எல்லோரும் க்ஷேமமாய் சுகமாய் இருக்கிறேன் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளில் கூட கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீங்களா? நிச்சயமாகவே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். இந்த நாளில் கூட வேத புஸ்தகத்தில் சங்கீதம் 120 அதிகாரம் 1 வசனத்தை வாசிப்போம். ஸ்லாப் சாப்டர் 120 verse 1. கர்த்தருடைய வார்த்தை எப்படியாய் சொல்கிறது, என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். ஆமேன். என் கண்பாலே இதில் பக்தர் இப்படியாய் சொல்கிறார், என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி நான் கூப்பிட்டேன், கர்த்தர் எனக்கு செவி கொடுத்தார். ஒருவேளை இதை பார்த்து கொண்டு இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் கூட அநேக காரியத்தில் நெருக்கப்பட்டிருக்கீங்களா? அநேக காரியத்தில் உபத்திரப்பட்டு வேதனைப்பட்டு கண்ணீரோடு இருக்கீங்களா? நீங்கள் ஏசப்பாவை நோக்கி பார்க்கும் போது ஏசப்பா உங்களுக்கு விடுதலை கொடுக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட போராட்டங்கள் இருந்தாலும் சரி, எந்த பக்கத்தில் நீங்கள் நெருக்கப்பட்டிருக்கீங்களோ ஏசப்பாவை நோக்கி நீங்கள் ஜெபிக்கும் போது இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை இருக்கிற எல்லா இக்கட்டான சூழ்நிலைகளை, எல்லா நெருக்கடியான சூழ்நிலை கர்த்தர் மாற்றி உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். இந்த பக்தன் பாருங்கள், அவனுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா அந்த நெருக்கத்தின் மத்தியில், உபத்திரங்கள் மத்தியில், பாடுகள் மத்தியில் கர்த்தரை நோக்கி என்ன பண்ணாரா? கூப்பிட்டா. இன்னைக்கு ஒருவேளை உங்களுக்கு பிரச்சனைகள், போராட்டங்கள், உங்களுக்கு உபத்திரம் இருக்கும்போது நீங்கள் மனுஷனை தேடி போகிறீங்க, மனுஷனுடைய நாடி போகிறீங்க, ஆனால் உங்களுக்கு எந்த காரியத்தில் ஒரு விடுதலை கிடைப்பதில்லை. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் ஏசப்பா சமூகத்தில் நோக்கி அவரை ஜெபிக்கும் போது, ஏசப்பாவுடைய சமூகத்தில் காத்திருந்து ஏசப்பாவை நோக்கி நீங்கள் ஜெபிக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலோ, எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலோ, உங்களுடைய தேவைகள் எவ்வளோ பெரிதாக இருந்தாலோ ஏசப்பா எல்லாவற்றையும் சந்திக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கை இருக்கிற எல்லா சூழ்நிலை மாற்ற ஏசப்பா வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். நம் வேதத்தில் கூட பார்க்கும்போது யோனா நினைவே பட்டணத்துக்கு போகணுன்ற ஏசப்பா சொல்லும் போது அவன் என்ன பண்ணான்? தர்ஷீஷுக்கு போகிறான். ஏசப்பா மீனுக்கு கட்டளை கொடுத்து யோனாவே அந்த மீன் மெழுகுபடி செய்கிறான். ஆனால் யோனா அந்த மீன் வயிற்றில் இருந்து அந்த நெருக்கமான சூழ்நிலை யோசித்து பாருங்கள். மீன் வயிற்றில் எவ்வளோ ஒரு நெருக்கம் இருக்கும், எவ்வளோ வாசனை இருக்கும், எவ்வளோ அது உபத்திரமான ஒரு சூழ்நிலை. 3 நாளும் யோனா மீனின் வயிற்றுக்குள்ளே இருந்து அந்த நெருக்கத்தின் சூழ்நிலையை தன் செய்த பாவங்களுக்காக மனஸ்தாபப்பட்டு கர்த்தரை நோக்கி கூப்பிட்டா. ஏசப்பா அந்த நெருக்கமான சூழலை மாற்றி மீனுக்கு கட்டளை கொடுத்து யோனாவுடைய சூழலை மாற்றினா. அதே தேவன் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் கூட எந்த சூழலை நெருக்கப்பட்டிருக்கீங்களோ, ஒருவேளை கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாய் நடந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத நிமித்தம் உங்கள் வாழ்க்கையில் அநேக உபத்திரங்கள் காணப்படுதா? உங்கள் வாழ்க்கையில் கண்ணீரா? இன்றைக்கு ஏசப்பாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. ஏசப்பாவுக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. உங்கள் நெருக்கத்தின் சூழ்நிலை ஏசப்பாவை நோக்கி நீங்கள் ஜெபிக்கும் போது உங்களுடைய எல்லா நெருக்கத்தை மாற்றி உங்களுக்கு இருக்கிற எல்லா உபத்திரங்களை நீக்கி உங்கள் துக்கங்களை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்ற வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். நீங்கள் விசுவாசித்தால் இன்றைக்கு ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய போகிறார். இருக்கிற இடத்துல இந்த விசுவாசத்தோடு ஏசப்பாவை நோக்கி ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற தகப்பனே, இந்த வேலை கூடப்பா நீங்கள் வாக்கு கொடுத்தீர் ஏசப்பா, நெருக்கத்திலேருந்து என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு செவி கொடுப்பேன், நான் உன்னை விடுவிப்பேன். இந்த வேலை யாரெல்லாம் இதை பார்த்து கொண்டு இருக்காங்கோ, அவங்க வாழ்க்கையில் எதெல்லாம் நெருக்கப்பட்டு இருக்கப்பா, அவங்க வாழ்க்கையில் எதெல்லாம் உபத்திரமாக இருக்கோ, கண்ணீராக இருக்கோ, வேதனையாக இருக்காங்க ஏசப்பா, எந்த சூழ்நிலை உம்மை நோக்கி கூப்பிடுகிறாங்களோ என் தேவன் நீங்கள் விடுவிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கீங்க ஏசப்பா. ஒவ்வொரு வாழ்க்கை இருக்கிற எல்லா நெருக்கத்தை மாற்றி, ஒவ்வொரு வாழ்க்கை இருக்கிற எல்லா உபத்திரங்களை மாற்றியப்பா என் ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கர்த்தர் எனக்கு செவி கொடுத்தான்ற வார்த்தையின்படி அப்பா இந்த நேரில் யாரெல்லாம் உண்மை உண்மையாக நோக்கி கூப்பிடுகிறாளோ, எந்த சூழ்நிலை ஏசப்பாவை நோக்கி கூப்பிடுகிறாரோ ஜனங்களுடைய வாழ்க்கை இருக்கிற எல்லா நெருக்கத்தை நீக்கி, அவமானத்தை நீக்கி, நிந்தைகளை நீக்கி அப்பா என் தேவன் நீங்கள் ஆசீர்வதிப்பதுக்காக ஸ்தோத்திரம். வார்த்தை அனுப்பி என் ஜனங்களுக்கு நீங்கள் விடுதலை கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.